இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. அந்த வார்த்தைகள் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 7வது வசனம். 46 verses 7. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Very clearly pay your attention. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு The Lord இருக்கிறார். of hosts is with us. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, 2026 2026 இந்த முதல் நாளிலே, this first day, இந்த வியாழக்கிழமை இன்று முதல் today onwards, சேனைகளின் கர்த்தர் the Lord of hosts நம்மோடு இருக்கிறார். is with us. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நம்மோடு இருக்கிறார். He is with us. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். God of Jacob is our refuge. இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Pay your attention here. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தைகளின் வல்லமைகளை நீங்கள் சற்று தெளிவாய் கவனித்து அந்த வார்த்தையோடு கூட உங்கள் விசுவாச வாழ்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும். Place your faithful life into that promise of God. தாவீது அரசனை பாருங்கள். Look at King David. அவன் சொன்னான், He said, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் The என்றார். Lord of hosts is with us. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு The இருக்கிறார். Lord of hosts is with us. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் God of என்றார். Jacob is our refuge. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். these verses. சேராபியன்கள் என்கிற ஒரு தேவ தூதர்கள் உண்டு. The angels name called cherubs. அவைகளுக்கு 6 செட்டைகள் உண்டு. They all have அது என்ன செய்கிறது? What it will do? அவருக்கு மேலாக பறந்து கொண்டே இருக்கும். Flying above. அது பறந்து கொண்டே என்ன சொல்லும் தெரியுமா? What the அதனுடைய 6 சட்டை 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொள்ளும். cover their faces. 2 சட்டைகளால் தன் காலையும் Cover மூடிக்கொள்ளும். their feet. 2 சட்டைகளால் பறந்து கொள்ளும். And fly with 2 அது wings. ஒன்று மட்டும் சொல்லும், It will say one சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பாட்டு The பாடும். Lord of hosts is holy, holy, holy. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை பாடிக்கொண்டே இருக்குமா. It will say holy, holy is the Lord of hosts. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஆனால் அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? What does King David say? இவர்களை போல எப்போது எந்த நேரமும் பாடுகிற ஒரு பாடகன் அவன். He was a singer always singing unto God. என் அருமையான மகனே மகளே, Beloved. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the verses of God. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட The இருக்கிறார். Lord of hosts is with us. இந்த முதலாம் தேதி அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், In the first day, 2026 ஜனவரி 1 முதல் 2026 January டிசம்பர் onwards, 31 தேதி வரை December 31. நான் உன்னோடு கூட தான் I இருப்பேன். will be with you. ஹalleluya. Hallelujah. நான் உன்னோடு கூட I இருப்பேன். will be with you. நான் உன்னை விட்டு விலகவே I மாட்டேன். never leave you. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, ஏசாயா என்னும் பக்தனை கொண்டு தேவன் சொன்னார், the Lord said through prophet அவைகள் Isaiah, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து பாடுகின்றன. this angel says the Lord of hosts is holy. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2, 3 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. Isaiah chapter 6 verses 2 and 3 ஆனால் ஒன்றை கவனிங்கள். But look at here. ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொன்னார், In prophet ஏசாயா, Isaiah, நான் ஒரு தீர்க்கதரிசனத்தை உனக்கு சொல்லட்டும், let me explain a prophecy. நான் சொல்லட்டும் என்றார். Let me say that. அப்பொழுது அவர் எதிர்பார்த்தார் ஏதோ ஒன்றை சொல்லப் போகிறார் என்று. He expects something from God. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், And the Lord said, ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, to prophet Isaiah, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், I will give you a sign, உனக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறேன். give you a promise. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், Behold, a virgin become pregnant and she gave birth the son. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் Their என்றார். name Emmanuel. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். We know that word. ஏசாயா 7:14 அதை 7 சொல்லுகின்றன. verses 14 says, ஆனால் But 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக வந்தது. these promises took place. அது எப்படி வந்தது? How it came? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Foretold of prophecy took place. மத்தேயு 1:22 அதை கூறுகின்றன. Matthew chapter 1 verses 22 ஆனால் 23 என்ன சொல்லுகிறது? and 23 says, இதோ உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன், Behold, let me say a sign. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். Behold, a virgin become pregnant and she will give birth. நன்றாய் son. கவனிக்க வேண்டும். Listen carefully. ஒரு குமாரனை She பெறுவாள். will give birth a son. அந்த மனுஷி பெயர் மரியாள். Her name is Mary. ஒரு குமாரனை பெறுவாள். Gave birth a son. அவ்வளவுதான்.
அவருக்கு இம்மானுவேல் என்று They பெயரிடுவார்கள். will name Emmanuel. இம்மானுவேல் என்று அவருக்கு They will பெயரிடுவார்கள். name Emmanuel. அந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of the Lord. இம்மானுவேல் என்பதற்கு Emmanuel. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? Emmanuel means the Lord be with us. ஹalleluya. Hallelujah. இம்மானுவேல் என்பதற்கு Emmanuel means சத்தமா சொல்லுங்களே. the Lord is with us. தேவன் The Lord. தேவன் The Lord. தேவன் The Lord. தேவன் The Lord நம்மோடு இருக்கிறார். கரங்களை is தட்டி with us. என்ன விசுவாச கைத்தட்டு. Glory be to God. அந்த பெண்ணை தனியாக்கி விட்டார். He separated the woman. அந்த மகளை சுமந்து பெற்றெடுத்து விட்டார்கள். She gave birth. a ஆனால் son. சொன்னவர் தான் பிறந்தார். But the prophecy took place. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஹalleluya. Praise the Lord. யார் மகனை பிறந்தது? Emmanuel. இம்மானுவேல். Emmanuel. அவர் யாரு? Who is him? சேனைகளின் கர்த்தர். The Lord of hosts. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. இம்மானுவேல் என்பதற்கு Emmanuel means தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு the அர்த்தமா? Lord with us. என்ன விசுவாச கைத்தட்டு. Hallelujah to the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. இம்மானுவேல் என்பதற்கு Emmanuel means தேவன் நம்மோடு கூட the இருக்கிறார். Lord with us. அவர் எவ்விதமாய் இருக்கிறார் என்று கவனிங்கள். Look at the way of his நீங்கள் presence. கூப்பிடும்போது இம்மானுவேலை என்று சொல்லும்போது அவர் வருவார். When you call into அப்படி Emmanuel, சொல்லுவார், நான் கூடவே இருக்கிறேன்பா. I'll be with you. கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் அப்படியே சொல்லுகிறது. That's what the Bible says. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு அழகான பிரசங்கத்தை தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். 2000 years ago, Jesus preached a beautiful gospel to his disciples. என்னை கவனிக்க வேண்டும். Listen. தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார். To his disciples. என்ன சொன்னார் தெரியுமா? What he ஓ said? அன்பு பிள்ளைகளே, Oh, my children. அன்பு சீடர்களே, Beloved children. எனக்கு அன்பா இருந்தவர்களே, Beloved disciples. பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர்களையும் பார்த்து சொன்னார். Those who watched my இதோ program. உலகத்தின் முடி பருந்தும் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன். Behold, the end of the world I'll be with you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. உலகத்தின் முடிவு மட்டும். End of the world. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பவுல் போயிட்டாரு. Paul was no பேதுரு more. போயிட்டாரு. Peter was disappeared. 12 அப்போஸ்தலர் போயிட்டாரு. Apostles disappeared. மோசே போயிட்டாரு. Moses was not எலியா there. போயிட்டாரு. Elijah was not. எல்லா தீர்க்கதரிசி போயிட்டாங்க. Prophets passed ஆனா away. கர்த்தர் நம்மோடு But இருக்கிறார். the Emmanuel be with us. பலத்த கரகோஷங்களை எழுப்பி Hallelujah. ஹalleluya. Praise God. Praise the Praise the Lord. Lord. உலகத்தின் முடிவு பரியந்தம். Till the end of the world. இந்த வார்த்தை கவனித்து Look பாருங்கள். at the word of the Lord. உலகத்தின் முடிவு பரியந்தம் Till the end of the சகல world. நாட்களிலும் In all days. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் I என்றார். will be with you. சகல நாட்களிலும் Till the end of the world. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண. He gave a promise, I will be யார் with அவரு? you. Who is he? இம்மானுவேலர். Emmanuel. யார் அவரு? Who is he? சேனைகளின் The கர்த்தர். Lord of hosts. வேதம் சொல்லுகிறது The Bible says. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு The இருக்கிறார். Lord of hosts be with us. இந்த 2026 அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். In this 2026 நான் he மட்டும் உன் gives கூடவே இருப்பேன். I will be with you. நான் பரிசுத்தாவியாய் இருப்பேன். As a Holy Ghost. வார்த்தையாய் இருப்பேன். As a word. வேதமாய் இருப்பேன். As a scripture. ஒளியாய் இருப்பேன். As a light. உன்னோடு நடந்து கூட வருவேன். I will walk with you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. ஹalleluya. Hallelujah. வேதம் அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the Bible says. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்ய Let போகிறேன். me say the true incident, then I'm going to accomplish the word of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். 2 Kings chapter 6. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 6th chapter of 2 Kings. 8 முதல் 12 வசனங்கள் வரை ஒன்றொன்றாய் வாசிக்க கேட்கலாம். 8 onwards. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தம்முடைய ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பாருங்கள், Look at here. சீரிய ராஜாக்கள் படைகள் முழுவதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இந்த இடத்துல இறங்கி இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று ராஜாவும் மற்ற ஊழியர்களும் ஆலோசனை செய்தார்கள். King of Syria warred against Israel and took counsel with his servants, saying, in such and such a place shall my camp. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் ஆலோசனை செய்தால் அகித்தோப்பின் ஆலோசனை அவமானப்படுத்தினவர் அவர்களை அவமானப்படுத்துவார். Their counsel will be destroyed. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே In the name of Christ Jesus. நமக்கு விரோதமாய் ஆலோசனை செய்ய உலகத்தில் எவன் இருந்தாலும் அவன் அவமானப்படுவான். Whomsoever coming against us will no more on this earth. எப்படி அவமானப்படுவான்? கர்த்தர் உன்னோடே இருப்பார். Because the Lord be with you. கர்த்தர் உன்னோடே இருப்பார். The Lord will be clap aloud. கைகளை தட்டி. Hallelujah. 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 அவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். They took counsel. ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது when they counsel ஆகிலும் தேவனுடைய மனுஷன்
இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் நல்லா பாருங்க, லிசன் டு மீ. கவனிங்கள். அங்கே Here இவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த ஆலோசனை தேவனுடைய மனிதனுக்கு வெளிப்படுகிறது. and took counsel with his servants, and the man of God understand their counsel. யாருக்கு? எலிசாவுக்கு. The prophet. தேவனுடைய மனிதனுக்கு வெளிப்படுகிறது. Man of இவங்க God. ஆலோசனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. They are taking some. ஆண்டவர் சொல்றார் எலிசா கிட்ட, டேய் எலிசா, இது நடக்குது, இந்த மாதிரி செய்ய போறாங்க, நீ உடனே ஆள் அனுப்பி ராஜாவுக்குன்றார். God reveal all the secret. Immediately send somebody to the king and இன்றைக்கு நான் reveal it. தீர்க்கதரிசனமா சொல்றேன், If I say the prophecy உங்களுக்கு today. முன்பாக ஒரு ஆள் வருவார். Before you a person will go. அவர்தான் தேவாதி தேவன். He is king of kings. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு இன்ன இடத்திற்கு போகாதிருங்கள், எச்சரிக்கையாயிரும், எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தம்மை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் சத்துரு இருதயம் குழம்பும். My enemy's heart will be so troubled. எதுக்கு? அவன் தான் ஊழியக்காரனை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. ஆமென். யாரா இங்க இருக்கிறா? Who is the spy among us? யாரா இங்க ஸ்பை? Who is that spy? நம்ம போற திட்டம் அவனுக்கு எப்படிடா தெரியுது? How can they understand our plans? எப்படிடா தெரியுது? How can they understand the plans? அவன் இருதயம் குழம்பி தன் ஊழியக்காரர் நோக்கி, இங்கே யார் உளவாளி என்று கேட்டான். Heart of the king was so troubled and inquiring about the spies. உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசினாலும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். உனக்கு முன்பாக யார் வந்தாலும் அவன் நல்லவனா கெட்டவனா என்று அறிவிக்கும்படி கர்த்தர் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is be with you to give understanding mind. Hallelujah. Praise the Lord. தேவனுடைய மனுஷன் எலிசா அங்கே இருக்கிறான் என்று ராஜாவுக்கு சொன்னான். அவ்வளவுதான். Man of God Elisha was with that king. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை விட்டான். He forget all the எலிசாவை தேட ஆரம்பித்தார்கள். Search Elisha. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? எலிசாவுடைய வேலை ஜெபம் பண்ற வேலை. Elisha duty to pray. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the Bible. அந்த நேரத்திலே ஒட்டுமொத்த படையும் எலிசாவுக்கு போகிறது. Total army is searching this ஒரே ஒரு ஆளை பிடிக்க. For this one man. ஒரே ஒரு ஆளை பிடிக்க ஒட்டுமொத்த ராணுவம் போகிறது. Total army running. சீரிய ராணுவம் முழுவதும் போகுது. Army of Syrians. குதிரை படைகள், யானை படைகள், போர் சேவகர்கள் ஆயிரக்கணக்கில் புறப்பட்டார்கள். They coming with ஒரு எலிசாவை பிடிக்க. to arrest Elisha. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God. அதிலே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிக் கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே. ஐயோ, அவன் சொன்ன பதில பாருங்களேன். Look at that. இன்னைக்கு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்குள்ள வித்தியாசம் அதுதான். That is the difference between unbelievers and believers. ஐயோ, இது என்ன அநியாயம்பாங்க. Oh means oh my master. இதத்தான் அவன் சொன்னான். ஐயோ என் ஆண்டவனே, oh my master. என்ன செய்வோம் என்றான். அவனுடைய பயம் என்ன தெரியுமா? His fear. இந்த ஆளு ஒரு ஆளு தான் இருக்கிறாரு. Only one person is there. எலிசா சொல்றான், பயப்படாதே. Do not be afraid. அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் கரங்களை தட்டி
சொல்லிட்டு He said this word அவனை பார்க்கறான். and he looked at இப்படி வா. servant. யார பார்க்கறான்? வேலைக்காரன். எலிசா வேலைக்காரனை பார்க்கறான். Elisha looked at the servant. அந்த நேரத்துல எல்லாம் கவனிக்கணும். Listen everybody. சில ஞானிகள்லாம் கொஞ்சம் கவனிங்க. All wise men listen here. அவங்களோட இருக்கு நம்மோட அதிகம் இந்தால் சொல்றான். Said we have more. என் மகளே, என் பையன் என்னத்தான் பார்க்கறான்? He's watching Elisha. Amen. Master. Yes. ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். Only 2 persons. இந்த ஜனத்தை பார்த்து இந்த கும்பலை பார்த்துட்டு எலிசா குழம்பிட்டாரோ? Maybe Elisha confused about this horse. மைண்ட்ல அப்படி ஓடுது. Thoughts are going like Yes. that. Amma. அதான் உண்மை. It is true. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. இத அவன் பார்த்துட்டான். Elisha find out. யார் பார்த்துட்டா? Who found? எலிசா பார்த்துட்டான். Elisha found that. ஒண்ணே ஒண்ணு செஞ்சான். He said one thing. வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glorious Jesus. எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. மலை கைகளை தட்டி தேவனுக்கு வரவழைய சொல்லுங்களேன். எலிசாவின் கண்களை திறந்தான். Elisha opened the eyes of the servant. எலிசாவின் கண்களை திறந்தான். He opened the eyes of the servant. அக்கினி ரதமும் குதிரைகளும் அவனை சூழ்ந்திருந்ததை கண்டான். Fiery chariots encounter. இது அவனுக்கு புதுசல்ல, இது அவனுக்கு பழசு. This is not news, this is experience. Amen. எப்படி தெரியுமா? அவனை வழி நடத்தின அவன் அப்பா அப்படிப்பட்டவன். Because his master is be like that. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, எலிசாவை நடத்தி கொண்டு வருகிறான். Conduct Elisha. யோர்தானுக்கு வருகிறான். Reach Jordan. யோர்தானை அடிக்கிறான். இரண்டாக பிரிகிறது. யோர்தானை விட்டு கடந்து போகிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த செய்தியை கேட்கிற ஊழியக்காரனே, விசுவாசியே, அவிசுவாசியே, இன்றைக்கு இயேசு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Servant of God, believers, unbelievers, today Jesus is speaking to you. அதற்கு எலிசா கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். Elisha asked one question. உம்மிடத்துல என்ன இருக்கு அது எனக்கு வேணும்டா. I need your gift with double portion. Not single. Amen. Not single. ஒரு மடங்கு அல்ல, 2 மடங்கு. Double. 2 மடங்கு. Double. 2 மடங்கு. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான Instead of your sorrows you will get double portion. உங்கள் இலச்சைக்கு பதிலாக Instead of your sorrow பாகத்தில் நன்மைகளை அனுபவிப்பீர்கள். you will taste the fatness of the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் when they speak suddenly அக்கினி ரதமும் குதிரையும் வானத்திலிருந்து இறங்கினது. Fiery chariots and horses came from heaven. நல்லா கவனிக்கணும். Listen. என்ன ரதம்? அக்கினி ரதம். என்ன குதிரை? அக்கினி குதிரைகள். அக்கினி குதிரை. Fiery chariots. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அது குதிரை. Fiery horses. அக்கினி ரதம். Fiery chariots. ரெண்டு வரையும் பிரித்தது. Divided. Listen to me. கவனிங்கள். இருவரையும் பிரித்தது. Separated. பிரித்த உடனே immediately தீர்க்கதரிசி சொல்லியிருந்தான், Elisha said, நான் போகும் பொழுது பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். அதன் அர்த்தம் என்ன? Meaning, என்னோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருப்பார். The Lord of God's home with me will be with you. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. இதுதான் சத்திய வார்த்தைகள். நம்முடைய மனதிலே பல காரியங்களை நாம் யோசிக்கிறோம். We may think many things in our mind. ஆனால் பிரயோஜனம் இல்லை. No use. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு The இருக்கிறார். Lord of hosts is with you. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? Hallelujah. என் அருமையான மகனே, மகளே, நடந்தது என்ன? What happened? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, அக்கினி ரதமும் குதிரையும் நடுவாக வந்து இருவரை பிரித்தது. Fiery horses and chariots came among them and divided. இரண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11 சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை பார்க்கணும். ஹலோ, listen to me. கவனிங்கள். மகளை கவனிச்சுக்கணும். பிள்ளைகளை கவனிக்கணும். என் மகனை என்ன கவனிச்சிட்டே இருக்கணும். அக்கினி ரதமும் இரண்டு பேரும் என்ன பண்ணுச்சு? Fiery chariots divided. பிரிச்சது. Departed. ஆனா but எலிசா அதை பார்த்து கொண்டிருக்கிறார். watching over. பார்த்து கொண்டிருக்கிறார். watching over. எலியா அக்கினி குதிரை மேல ஏறல. Elijah not riding on the fiery horses. அக்கினி குதிரை மேல ஏறல. Not riding on the horses. அக்கினி ரதத்தின் மேல ஏறல. Not the chariot. சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். Ascending on a whirlwind. Hallelujah. Praise God. Amen. அக்கினி ரதத்தில் அவன் ஏறல.
He doesn't bother up the fire. அக்னி குதிரையில் அவன் ஏறல, Not riding on the fiery chariots or சுழல் horses. காற்றில ஏறான். Through the whirlwind. அந்த சுழல் காற்றில அவன் ஏறுகிறது பரலோகத்துக்கு போறான். அந்த சுழல் காற்றையே தனக்கு படிக்கட்டாக்கினவன் அவன். என் அன்பு பிள்ளைகளே, Children of God, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், today I am telling you, சேனைகளின் கர்த்தர் the நம்மோடு Lord of இருக்கிறார். God is with us. ஹalleluya. Praise God. யாக்கோபின் தேவன், Our top refuge, யாக்கோபின் தேவன், God of Jacob, யாக்கோபின் தேவன். God of Jacob. நான் சொல்லுகிற என் ஆண்டவன் சாதாரண தேவன் அல்ல. my இடி முழக்கத்தை உண்டாக்குறவர், God is a God of மேகத்தை thunder. வஸ்திரமாய் தரித்துக் கொள்ளுகிறவர், Amen. அக்கினியில் இறங்கி வருகிறவர். He's a God coming from heaven. ஆனால் In fire. எலிசா But அந்த Elisha அக்கினி ரதத்தில் ஏறல, Not used that அக்கினி chariot, குதிரையில் ஏறல, not used the சுழல் horses. காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து Through the போனான். whirlwind he reached to heaven. அவனை கூட்டுக்கிட்டு போ வந்த வண்டி பேரை மட்டும் சொல்றார் எலிசா. Elisha mentioned the vehicles. என் தகப்பனே, என் தகப்பனே, My father, என் தகப்பனே, My father. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, chariot and horses of Israel. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் We என்றார். have great and sufficient than them. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? சேனைகளின் The கர்த்தர் Lord of hosts நம்மோடு இருக்கிறார். is with us. யாக்கோபின் தேவன் God of Jacob, உயர்ந்த அடைக்கலம், his high refuge. சேலா. Selah. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? What is that meaning? இன்னும் ஒரு தரம் கூட அதை படிக்குன்னு அர்த்தம். Read once அதே again. அதிகாரம், Read once again. சங்கீதங்களின் புஸ்தகம் Psalm 46 அதிகாரம் 11 வாசிக்கலாம். Verses 11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் 7 படித்தீர்கள், இப்போது 11 படிக்கிறீர்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே, சேலா. Selah. கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. Praise the Lord. உலகத்தின் முடிவு பரிந்து உன்னோட வருகிறார். Because till the end of the world, he will be உலகத்தின் with முடிவு you. பரிந்தும் Till the end of the world, சேனைகளின் கர்த்தர்னோடு the Lord இருப்பார். of God will be with you. யாக்கோபின் தேவன் உனக்கு God of உயர்ந்த அடைக்கலம். Jacob is your high கரங்களை refuge. தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களே. Let us all clap. ஹalleluya. Praise be to God. என் அன்பு மகனை மகளே, Son and daughter of Christ. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். attention to this word. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். God of Jacob is your refuge. எதற்காக யாக்கோபின் தேவன்? Why God of Jacob? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Son of God. யாக்கோபின் தேவன் மகிமையானவர். ஆமென் சொல்லுங்களே. Jacob, God of Jacob is glorious. வேதம் சொல்லுகிறது, The Bible says. தேவன் யாக்கோபை பார்த்து சொன்னார், The Lord said to Jacob, யாக்கோபே, Jacob, நான் உன்னோடு இருந்து I'll be with you உன்னை காத்துக் கொள்ளுவேன் and என்றார். I will save you. கையை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்களே. Praise be to God. ஆதியாகமம் 28 அதிகாரம் Verses 28. 15 வாசித்து பாருங்கள். 15. நான் உன்னோடு இருந்து உன்னை காத்துக் கொள்ளுவேன் I'll be என்றார். with you and protect you. ஏசாயா 41:10 வாசித்து Isaiah பாருங்கள். 41 verses 10. பயப்படாதே, Fear not. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். I am be with you. ஏசாயா 43:2 பாருங்கள். 43 verses 2. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். When you cross the waters, I will be with you. Clap aloud. கைகளை தட்டி. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, தண்ணீரை கடக்கும் பொழுது when we walk the waters, நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது When you cross the waters, நான் உன்னோடு I இருப்பேன். will be with you. நீ ஆறுகளை கடக்கும் When you பொழுது cross the rivers, அது உன்மேல் புரளுவதில்லை. it will not come against ஏன் you. புரளுவதில்லை? Why it will not come? யாக்கோபு தன் குடும்பத்தை தன் மனம் பிள்ளைகளை கொண்டு வரும்போது அவன் யாப்பேத்தின் ஆற்றை கடந்தான். Because already Jacob crossed the river with his family. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand and say, சேனைகளின் கர்த்தர் the Lord of hosts நம்மோடு இருக்கிறார். is with us. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது When you நான் cross உன்னோடு the waters, இருப்பேன். I will be with you. நீ ஆறுகளை When you கடக்கும் cross the பொழுது rivers, அது உன்மேல புரளாது. it will not come ஏன் against சொல்லு? you. Because புரண்டு வர விட மாட்டேன். I will never allow. நான் உன்னோடு இருப்பேன். Because I am with நான் you. உன்னோடு இருப்பேன். I'll be with you. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அலையா சொல்லுங்களேன். Glory be to God. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. தாவீதின் மூலமாய் Through King David. சேனைகளின் கர்த்தர் The Lord of hosts. யாரோடு இருக்கிறாராம்? With நம்மோடு whom? இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. With us. நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் The கர்த்தர் Lord of hosts நம்மோடு இருக்கிறார். is with us. ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise God. இங்க உட்கார்ந்து இருக்க 2000 பேரோடும் இருக்கிற கையை Oh, தட்டி he is அப்பாவுக்கு with us, oh, all. பலத்த கைகளை தட்டி Praise God. சேனைகளின் The கர்த்தர் Lord of hosts நம்மோடு இருக்கிறார். is with us. யாக்கோபின் தேவன் உயர்ந்த God of அடைக்கலம். Jacob is கரங்களை refuge. தட்டி தேவனுக்கு 3 அலையா சொல்லுமா. Praise be to God. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise. பார்க்கலாம். Hallelujah. இங்க பார். Be strong and courageous. நீங்கள் திடன் கொண்டு 1ஆம் தேதி ஒன்னாம் தேதி திடன் கொண்டு திடன் கொண்டு தைரியமா தைரியமா இருங்கள். இருங்கள். நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். தைரியமா இருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் பயப்படாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பயப்படாதிருங்கள். Do not be afraid.
கலங்காமலும் இருங்கள். ஒரு காலத்திலும் கலங்காது. Do not be dismayed. இந்த 2026 In this ஜனவரி 1ஆம் தேதி In the 2026 first day, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு the இருப்பார். Lord of hosts is with you. உன்னோடே வருவார். He will come with you. உன்னோடே நடப்பார். He will walk with you. உன்னோடே He செல்லுவார். will come with you. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Say the prophecy. அநேகருக்கு புதிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கே கொடுப்பார். Today you will claim brand new blessings. 8வது வசனங்களை வாசிக்கலாம். Verses 8. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் ஒரு அல்லேலூயா. Amen. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். We have more. நம்மோடு இருக்கிறவங்க We have அதிகம். பயங்கரமான ஆளுங்க. terrible people. அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன புயம்? What hand? என்ன புயம்? Fleshy. அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம். சத்தமா. மாம்ச புயம். மாம்ச புயம் வல்லமை உள்ளதா? கர்த்தரின் புயம் வல்லமை கர்த்தரின் உள்ளதா? புயம் வல்லமை உள்ளது. எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு? வெளிப்பட்டது. கை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு? Clap with faith. ஏசாயா 53 சொல்லுகிறது. 53 says, என் அருமையான மகனே மகளே, children of God. அவர்களோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நல்லா கவனிக்கணும். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய ஹalleluya. நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய நம்முடைய தேவனாகிய சத்தமா சொல்லு. நம்மோடு கை கொடுத்து சொல்லு. தேவனாகிய நம்மோடு கர்த்தர். இருக்கிறவர். தேவனாகிய கர்த்தர். மூஞ்ச பார்த்து சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லு. நம்முடைய நம்மோடு தேவனாகிய இருக்கிறவர். கர்த்தர். நம்முடைய தேவன் உங்களோடு வருவார். He will விசுவாசிக்கிறீங்களா? come along with you. விசுவாசிக்கிறவங்க மட்டும் மூணலையா If you சொல்லணும். believe, say hallelujah. எந்த தாவீது வாக்குத்தத்தத்தை பிரசங்கமாக கர்த்தர் கொடுத்தாரோ The promise what the Lord அதே gave to David. தாவீதின் தேவன் உன்னோடு இருப்பார். The same God of David will be with you. விசுவாசித்தால் மூணலையா சொல்லணும். Hallelujah. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Finally, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாவரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் முடிக்க போகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன். ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 Samuel. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு அந்த அதிகாரத்துக்கு ஒரு அன்பை செலுத்துங்கள். Chapter 5. அதிலே 10வது வசனத்துக்கு அன்பை செலுத்துங்கள். Verses 10. தாவீது தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது நாளுக்கு நாளுக்கு நாள் விருத்தி இப்ப அடைந்தான். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சிஸ்டர், Sister, இன்னையிலிருந்து இதிலிருந்து இப்போ இருந்து பிறந்து நீங்கள் நீங்கள் விருத்தி விருத்தி அடைவீர்கள். அடைவீர்கள். தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பைபிளை கீழ வச்சு 2 கையை உயர்த்திக்கோ. Let us all lift up your both hands. முழங்கால் படிட்டு இந்த 1ஆம் தேதி இந்த உபவாச காலத்தில் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். First day I'm going to pray. நீங்கள் யாவரும் அப்படியே 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift up your hands. Thank you Jesus. தாவீது தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட அவனோடு கூட 2026 முழுவதும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, Thank you, Lord. ஆண்டவர் 2026 ஆண்டவரே Yes, முதல் Daddy. சுவிசேஷமாக முதல் Yes, ஆண்டவரே Daddy. கொடுத்த வார்த்தை ராஜா ஆண்டவரே Yes, Lord. நீ வாக்குத்தத்தமாக எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்திருக்க சேனைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னீர் ஆண்டவரே. I believe. அப்பா இன்றைக்கு ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி தொடங்கி ஆண்டவரே Come close. டிசம்பர் Thank you, முடியும் வரைக்கும் ஆண்டவரே Thank you, Jesus' அப்பா name. எங்கள் தேவன் எங்களோடு Thank கூட you, Father, in the name இருக்கிறதுக்காக of the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவதா, உலகம் முடியும் பரியந்தம் நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்நாளிலே ராஜா ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே Yes, my நீர் Holy எங்களோடு Spirit. இருந்த ஆண்டவரே என் தேவன் எங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் Amen. ஆண்டவரே. இந்த முதல் வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே எந்த யுத்தங்கள் வந்தாலும் ஆண்டவரே எந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே
கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே தாவீது ஆண்டவரே என் தேவன் நாளுக்கு நாள் ஆண்டவரே வெறுத்தடைந்து போல ராஜா ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் விருத்தடைந்த ஆண்டவரே உம்முடைய சமாதானத்திலே விருத்தடைந்த ஆண்டவரே உம்முடைய பலத்திலே விருத்தடைந்த ஆண்டவரே என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் சாட்சி கர்த்தர் நாங்கள் போகும்போது தனியாக நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே. சேனைகள் கர்த்தர் எங்களோடு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus Christ, சேனைகளின் கர்த்தர் the Lord of hosts நம்மோடு இருக்கிறார். is with us. யாக்கோபின் தேவன் Lord of Jacob நமக்கு உயர்ந்த அடைக்கலம். our refuge. அந்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பார். will be with you. 2026 முழுவதும் இருப்பார். உங்கள் பிள்ளைகளோடு இருப்பார். with your children. உங்கள் ஆடு மாடுகளோடு இருப்பார். உங்கள் மிருக ஜீவன்களோடு இருப்பார். எவ்வளவு தூரம் போனாலும் அவ்வளவு தூரம் உன்னோடு இருப்பார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். தாவீது வர வர பலப்பட்டார். David increased. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். was with him. மகா கிருபை உள்ள தேவகுமாரனே, என் மக்களை ஆசீர்வதியோ. இனி துன்பங்கள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, தவிப்புகள் இல்லை, வேதனைகள் இல்லை. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு மாத்திரம் இருப்பீர். Lord of God be with us. இனி now நாங்கள் ஜெயித்தவர்கள். we are overcomers. பிசாசு தோத்தவன். demon always defeated fellow. பிதாவே